நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்த நித்யானந்தா சமீப காலமாக நேரலையில் பேச தொடங்கி இருக்கிறார். நித்யானந்தாவுக்கு உடல்நிலை சரியில்லை, உயிருக்கு போராடுகிறார், இன்னும் கேட்க போனால் உயிருடனேயே இல்லை என்று சொன்னதெல்லாம் புரளி என்பது போல தெய்வீகமாக காட்சியளிக்கிறார் நித்யானந்தா. 2018ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து மாயமாக மறைந்த நித்யானந்தா எங்கிருக்கிறார் என்பது இதுவரை தெரியவில்லை. அன்று முதல் இன்று வரை அவர் தேடப்படும் குற்றவாளி. ஆனால் இனியும் நான் ஒளிந்திருக்க தேவையில்லை என்பது போல தலையில் கிரீடம், உடலில் நகைகள், அலங்காரம் என தெய்வீகமாக சத்சங்கில் பேசுகிறார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நித்யானந்தா எங்கே இருக்கிறார் என்ற கேள்விதான் பலருக்கும் இருக்கிறது. காரணம், கைலாசாவுக்கு போக பலருக்கும் ஆசை இருக்கிறது. அது பற்றிய செய்தியும் இதில் இருக்கிறது. வாருங்கள் பார்க்கலாம். நித்யானந்தா இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளி. ஆனால் உலகெங்கும் உள்ள பக்தர்களுக்கு சுவாமிஜி, அவரை கடவுளாக பார்ப்பவர்களுக்கு பரமசிவன், அதையும் தாண்டி இந்து மதத்தின் உச்ச தலைவர், சுப்ரீம் பாண்டிஃப் ஆஃப் ஹிந்துயிசம். உலகெங்கும் 150 நாடுகளுக்கும் மேலாக தனது கிளைகளை விரித்திருக்கிறது கைலாசா. நீண்ட நாட்களாக நேரலையில் வராத நித்யானந்தா சிவராத்திரி நிகழ்வுகளில் நேரலையில் பேசியதை பார்த்ததும் அவரது பக்தர்களுக்கு ஒரே கொண்டாட்டம். ஒருவேளை இது ஏஐ வேலையாக இருக்குமோ என்று பலரும் சந்தேக கண்ணுடன் பார்க்க, இல்லை, அது நித்யானந்தாவே தான். ஆனால் கண்களில் சிறு சோர்வு, பேச்சிலும் ஒரு தொய்வு இருந்தது. பேச்சில் என்ன தொய்வு? அவர்தான் வேதங்களையும் புராணங்களையும் கரைத்து குடித்துவிட்டு சத்சங்கில் சரளமாக பேசக்கூடியவராயிற்றே என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அங்குதான் விஷயமே இருக்கிறது. நித்யானந்தா வகுப்பெடுத்துக் கொண்டிருந்தார். அவரை சுற்றிலும் ப்ராம்ப்டர்கள், இடது, வலது, மேலே, கீழே என திரையில் தோன்றும் எழுத்துக்களை பார்த்து அவர் படித்துக் கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார். அப்படி என்ன வகுப்பு? எந்த நேரத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கடவுள் எதுக்கு, இயற்பியல் தான் எல்லாமே, இயற்பியலால தான் பிரபஞ்சம் உருவாச்சுன்னு சொன்னாரோ தெரியல. நம்ம நித்யானந்தா தொடர்ந்து 3 நாட்களா இயற்பியல் வகுப்பெடுத்தார். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் என்லைட்டன்மெண்ட், இதுதான் தலைப்பு. சும்மா இல்ல, ஆன்மீகத்தோடு இயற்பியல் ஏஐன்னு கலந்து கட்டி லேட்டஸ்ட் ட்ரெண்ட பிடிச்சிட்டாரு நித்யானந்தா. ஏஐ, ஏஜிஐ, ஏஎஸ்ஐ எல்லாமே நான் மனசு வச்சதால தான் மக்களுக்கு கிடைச்சது. இந்த பரமசிவன் உங்களுக்கு ஏஐ ஞானம் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுறாரு. அது மட்டும் இல்லங்க, இந்த ஏஐ ஞானம் மூலமா நீங்க வெர்டிக்கல் வேர்ல்ட பார்க்கலாம். இனிமேல் உங்க கடந்த காலம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வந்துடும். இதற்கு முற்பிறவியில நீங்க யாரா இருந்தீங்க அப்படின்றத நான் சொல்ல போறேன் அப்படின்னு நித்யானந்தா சொல்ல, அவருடைய பக்தர்கள் எல்லாம் வேற லெவல்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமா, நான் இருக்கும் இடத்திலிருந்தே என்னுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் அப்படின்னு சொன்னாரு. கூடவே அவர் சொல்ற தியரிக்கு ஏத்த மாதிரி படங்களையும் திரையில காட்டி மக்களுக்கு புரிந்திருக்கும் என்று அவங்க நம்பினாங்க. நாமும் அப்படி நம்பலாம். மொத்தத்துல நித்யானந்தா பழைய ஃபார்ம்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. நித்யானந்தா தரப்புல இருந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இப்ப வைக்கப்படுது. வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் நித்யானந்தா குறிவைக்கப்படுகிறார். யார் நித்யானந்தாவை குறிவைப்பது? அவரை ஒரு கும்பல் குறிவைத்து நெருக்கடி கொடுப்பதா நித்யானந்தா தரப்பு சொல்றாங்களே, யார் அந்த கும்பல்? இந்தியாவில் எத்தனையோ சாமியார்கள் இருக்க, அவங்க எல்லாருமே பாஜக ஆட்சியில மகிழ்ச்சியா இருக்க, நித்யானந்தா மட்டும் ஏன் துரத்தப்படுறாரு? அவர் துரத்தப்படுவதற்கு முன்பாக குஜராத்தில் ஒரு வழக்கு, அந்த வழக்குல என்ன ஆனது வாங்க பார்க்கலாம். என்ன அந்த வழக்கு? குஜராத்ல ஜனார்தன சர்மா அப்படிங்கிறவர் 2019ஆம் வருஷம் தன்னுடைய 2 மகள்களையும் நித்யானந்தா தன்னுடைய பிடியில் வைத்திருப்பதாக ஒரு வழக்கு தொடர்றாரு. அவர்கள் இருவரையும் திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஹேபியஸ் கார்பஸ் மனுவையும் தாக்கல் செய்யறாரு. ஆனா 2024ஆம் வருஷம் அவருடைய 2 மகள்களுமே குஜராத் நீதிமன்றத்தின் முன்பாக வீடியோ கால்ல ஆஜராகி, எங்களுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தான் நாங்க ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்ல அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது. ஆனா நித்யானந்தா மேல வேறு வழக்குகளும் இருக்கு. அந்த வழக்குலயும் சில விஷயங்கள் இருக்கு. எதுவா இருந்தாலும் அவர் தேடப்படுற குற்றவாளி தான். பாலியல் வல்லுறவு, இயற்கைக்கு மாறான உறவு, ஏமாற்றுதல், கிரிமினல் சதி, குழந்தைகளை சட்டவிரோதமாக அடைத்து வைத்தது, அவர்களை வைத்து நன்கொடை வசூல் செய்தது, குழந்தை தொழிலாளர்களாக பயன்படுத்தியது என
அவர் மேல் பல வழக்குகள் நிலுவையில் அப்படியேதான் இருக்கின்றன. நித்யானந்தா துரத்தப்பட்டாரோ இல்லை இந்தியாவிலிருந்து தப்பி சென்றாரோ, எதுவாக இருந்தாலும் பாஸ்போர்ட் இல்லாமல் நித்யானந்தா இந்தியாவுக்கு திரும்ப முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை அவர் எப்போதுமே தேடப்படும் குற்றவாளிதான். ஆனால் அவரது பக்தர்களை பொறுத்தவரை அவர்தான் அண்ட சராசரங்களையும் ஆளும் பரமசிவனாயிற்றே. அவர்களுக்கு இந்த வழக்குகள் பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நித்யானந்தாவை கொண்டாடி தீர்க்கிறார்கள். நித்யானந்தாவுக்கு ஏற்பட்ட தொடர் நெருக்கடிகள் காரணமாகத்தான் அவர் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று நித்யானந்தாவின் அழகிய பெண் சீடர்கள் கூறுகிறார்கள். உண்மை என்ன? அவர்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இந்து மதமும் குருமார்களும் இன்று தேச விரோத கும்பல்களாலும் ஹிந்து எதிர்ப்பு மாஃபியாக்களாலும் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று வெளிப்படையாக கூறுகிறார்கள். சமீப கால வரலாற்றில் இந்து சமயத்தின் புனித அறிவு மரபை பாதுகாத்து மீட்டெடுக்க அரிய வாழும் அவதாரமாக கூறப்படும் ஹிஸ் டிவைன் ஹோலினஸ் நித்யானந்த பரமசிவம் மேற்கொண்ட கடினமான முயற்சிகளை அழிக்க சில தீய குழுக்கள் முயற்சி செய்துள்ளன என்றும் கூறுகிறார்கள். 2012ஆம் வருடம் பிடதி ஆசிரமத்தில் பெரிய கலவரம் நடந்த போது ஆசிரமத்தில் இருந்த பழமையான ஓலைச்சுவடிகள், அரிய ஆன்மீக நூல்கள் அங்கிருந்த நூலகத்தில் பத்திரமாக இருந்ததாகவும் அதை வந்தவர்கள் தீ வைத்து எரித்ததாகவும் நித்யானந்தா தரப்பு குற்றம் சாட்டுகிறது. பீகாரின் நாளந்தா பல்கலைக்கழக நூலகம், விக்ரமஷீலா பல்கலைக்கழக நூலகம், யாழ் நூலகம் என கடந்த காலங்களில் திட்டமிட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டதை போல நித்யானந்தாவின் பிடதி ஆசிரம பல்கலைக்கழக நூலகமும் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக அவரது பெண் சீடர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சரி, இதெல்லாம் உண்மையா இல்லை நித்யானந்தா செய்த தவறுகளை மறைக்க ஏதேனும் கதை கட்டுகிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் நித்யானந்தா தரப்பு தொடர்ந்து எல்லா குற்றச்சாட்டுகளுமே பொய். கேட்க போனால் நித்யானந்தா ரஞ்சிதாவுடன் இருந்த வீடியோவே போலி என்று அவர்கள் தரப்பு தொடர்ந்து வாதிடுகிறது. கடந்த காலங்களில் முன்னுக்கு பின் முரணாக பேசி நித்யானந்தா பல முறை சிக்கலில் மாட்டியிருக்கிறார். பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய போது தனக்கு ஆண்மையே இல்லை என்று கூறி அதிலிருந்து தப்பிக்க பார்த்தார். ஆனால் மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தெரிய வந்தது. 2012ஆம் ஆண்டு மதுரை ஆதீனத்திற்கு வந்து அங்கு ஆதீனமாக பொறுப்பேற்று 6 மாதங்கள் இருந்துவிட்டு பல்வேறு சர்ச்சைகளுக்கு பின்னர் அங்கிருந்தும் அவர் அகற்றப்பட்டார். சரி, நித்யானந்தா இந்தியாவிலிருந்து செல்வதற்கு முன்பாக என்ன நடந்தது? 2018ஆம் ஆண்டு அவருடைய பாஸ்போர்ட் காலாவதியாக இருந்த நிலையில் அவர் புதிய பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பிக்கிறார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவருடைய பாஸ்போர்ட்டை நிராகரிக்கிறது. அவருக்கு புதிய பாஸ்போர்ட் வழங்கப்படவில்லை. 2018 செப்டம்பர் பாஸ்போர்ட் காலாவதியாக இருந்த நிலையில் 2018 ஜூன் மாதம் கடைசியாக ராம்நகரா நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகிறார். அதற்கு பிறகு நித்யானந்தாவை காணவில்லை. 2018இல் மாயமான நித்யானந்தா 2019 இறுதியில் கைலாசா நாட்டை பற்றிய அறிவிப்பை வெளியிடுகிறார். நித்யானந்தாவுடன் இருந்த அழகிய பெண் சீடர்களை பார்த்ததும் பலருக்கும் கைலாசா நாட்டுக்கு செல்ல ஆசை வருகிறது. இப்போது அதை பயன்படுத்திதான் கைலாசா இணையதளத்தில் யார் விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கு இ பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது. ஆனால் கைலாசா நாடு எங்கே இருக்கிறது? எப்படி செல்வது? கைலாசா நாடு இருக்கு, ஆனா இல்லை என்பதை போல அதை தொடர்ந்து மர்மமாகவே வைத்திருக்கிறார் நித்யானந்தா. ஆனால் சமீபத்தில் ஐநா மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கைலாசாவின் பிரதிநிதிகள் அங்கு சென்றார்கள். உடனடியாக இந்தியா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க, இல்லை, அவர்கள் பார்வையாளர்களாகத்தான் வந்தார்கள், ஒரு நாட்டின் பிரதிநிதியாக வரவில்லை என்று ஐநா மறுத்தது. அதையும் தாண்டி சமீபத்திய சிவராத்திரி நிகழ்வுகளில் 2 கரீபியன் தீவு பிரதிநிதிகளுக்கு உலக அமைதிக்கான கைலாசா விருது வழங்கியிருக்கிறார் நித்யானந்தா. நித்யானந்தாவின் சமீபத்திய பேச்சை பார்க்கும் பொழுது அவர் கரீபியன் தீவு கூட்டத்தில் இருக்கும் ஏதோ ஒரு தீவில்தான் இருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்கிறார்கள் அவரது பக்தர்கள். மொத்தத்தில் நித்யானந்தா அவர் சொன்னது போலவே ஏதோ ஒரு தீவில் யார் கண்ணிலும் படாதவாறு எந்த சட்ட சிக்கலிலும் மாட்டாதவாறு பத்திரமாக இருக்கிறார். எங்கேயோ ஒரு இடத்தில் தங்களுடைய பரமசிவன் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று அவருடைய பக்தர்களும் 150 நாடுகளில் கிளைகளை பரப்பி கைலாசாவை அமர்க்களப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாவம், இந்திய அரசுதான் அவருக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறது. முடிந்தால் அதை ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆகி
நித்யானந்தாவை பார்த்த இடத்திலேயே கைது செய்ய முடியுமா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். AI தொழில்நுட்பம் வந்த பிறகு 7 உலகங்களுடனும் பேசலாம் என்று நித்யானந்தா சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகும் நித்யானந்தாவை கண்டுபிடிக்க முடியாமல் இந்திய அரசு திணறி தேடிக்கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சட்ட சிக்கலில் மாட்டியவர்கள், வழக்கு இருப்பவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட்டால் போதும், யாரும் அவர்கள் மேல் கை வைக்க முடியாது என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நித்யானந்தா தரப்பு கூறும் முக்கியமான குற்றச்சாட்டுக்கு வருவோம். நித்யானந்தாவை விரட்டும் மாஃபியா யார்? தேச விரோத கும்பல் என்று யாரை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்? கிறிஸ்தவர்களுக்கு வேட்டிக்கன் இருப்பதை போல உலகம் முழுவதும் இருக்கும் இந்துக்களுக்கு தலைமையகமாக கைலாசாவை மாற்றுவேன் என்கிறார் நித்யானந்தா. சனாதன தர்மத்தை பாதுகாப்பேன் என்று கூறுகிறார் நித்யானந்தா. இதுதான் ஒருவேளை யாருக்காவது எரிச்சலை ஏற்படுத்துகிறதா? நான் தான் பரமசிவன் என்கிறார். இது யாருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது? நடந்தவை, நடப்பவை, நடக்க போவது என அனைத்தும் தெரியும், எனக்கு மரணமே இல்லை என்கிறார் நித்யானந்தா. ஆனால் மறைந்து வாழ்கிறார். உலகம் முழுவதும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக குருக்களாக தங்களை கூறிக்கொண்டு வலம் வருபவர்களை கண்மூடித்தனமாக நம்பும் மக்களை வைத்துக்கொண்டு யாரை குறை சொல்வது? யார் மேல் தவறு? உங்களுடைய கருத்து என்ன? இந்த விஷயத்தை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன்.